நமஸ்காரம். நாளைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் ஸ்திர ராசியான ரிஷபம், சிம்மம், விருஷிகம், கும்பம் இந்த 4 ராசிக்கும் நுழையும் பொழுது, அதாவது நுழையிறதுக்கு 6 மணி நேரம் 24 நிமிஷம் முன்னாடி, நுழைந்த உடனே இருக்கிற 6 மணி நேரம் 24 நிமிஷம், அந்த கணக்குப்படி இருக்கிற காலம், அந்த இடைப்பட்ட காலம், அதாவது ஒரு 13 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 6 6 12, ஒரு 13 மணி நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு என்ன சிறப்பு? விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 தடவை பெருமாள் கோவிலில் பெருமாளை பிரதட்சிணம் பண்ணினா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அப்போ நாளைக்கு விருச்சிக மாதம் அப்படிங்கும்போது அதோடைய அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பூமி சம்மந்தப்பட்ட வாங்கல் விற்கல், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 27 முறை பெருமாள் கோவிலில் பெருமாளை 27 பிரதட்சிணம் பண்ணினா நடக்கும். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால், லாஸ்ட் டைம் நம்ம சூரியன், அதாவது சிம்மராசியில் நுழையும் போது அரசு சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு வேண்டுதல் நடத்தினா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறது. அதனால் யாருக்கெல்லாம் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கோ அவரை போய் தரிசனம் பண்ணி அவர் 27 பிரதட்சிணம். அப்போ அதுக்கு ஒரு டைம் வேணுமே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த தடவை 2 விதமான டைம்ஸு. ஒன்று வாக்கியப்படி கொடுத்துருக்கு, ஒன்று நம்மளுடைய இது படி கொடுத்துருக்கு. இது திருக்கணிதம். இன்றைக்கி நம்ம ஆற்றுல ஒயிட் வாஷ் நடந்துட்டுருக்கு. அதனால் ஏதோ ரெக்கார்டிங் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஞாபகம் வந்தனால இமீடியட்டாக பண்ணுறேன். இதில் நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நாளைக்கு டைமு என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது நாளைக்கு காலம்பரை 7:13. நாளைக்கு எல்லாருக்கும் சௌகரியம், ஞாயிற்றுக்கிழமை. 7:13 ராத்திரி 8:01 வரைக்கும் இது திருக்கணிதப்படி. வாக்கியப்படி நாளைக்கு மத்தியானம் 3:16 நாளான்னைக்கு காலம்பரை 4:06 AM வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாருக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு சுவாமிகிட்ட வேண்டுதல் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் நினச்சது நடக்கிறதுக்கு நானும் அம்பாளை வேண்டிக்கிறேன். நாளையோட மாமா போய் 1 வருஷம் ஆறுது. நாளைக்கு கார்த்திகை 1. நன்றி, வணக்கம்.